செக்ஸ் பண்ணுறது ஒரு முக்கியமான பகுதிங்க வாழ்க்கையில். அது ஆணோ பெண்ணோ மறுக்கிறது தவறு. ஆண்கள் மறுக்கிறது கூட சிக்கல் இருக்குது. ஆண்களுக்கு விருப்பத்தன்மை வேணும். அவங்க செக்ஸ் பண்ண மனைவியை திருப்தி பண்ணிடலான்னு நினச்சா கூட விருப்பத்தன்மை வரலன்னா மனதுக்குள்ளே ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பெண்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக ஒத்துழைக்கிறது நல்லது. எப்படி கணவருக்கு சாப்பாடு செய்யாமல் பட்டினி போடுறது எப்படி தப்போ, அல்லது மனைவிக்கு சாப்பாடு கொடுக்காம அவங்கள கொடுமைப்படுத்துறது தப்போ, அதே மாதிரி செக்ஸ்லையும் நீங்கள் வாரத்துக்கு 2ன்றது உலகம் முழுவதும் ஓரளவுக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அளவு தான். முடிந்த அளவுக்கு நீங்கள் அவர் செக்ஸை தூண்ட ஆரம்பித்தோடனே நீங்களும் உங்களுக்கும் ஒரு நல்ல உணர்வுகள் வந்துடும். அதில் இன்வால்வ் ஆகலாம். இதை நீங்கள் எனக்கு நல்ல மூடு நான் ரொம்ப இதாக இருந்தால் தான் நான் பண்ணுவேன்ற மாதிரி ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறது நல்லதில்லை. பொதுவாக ஒருத்தருக்கு அதிகமாகவும் ஒருத்தருக்கு கம்மியாகவும் இருந்தால் நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, அதிகமாக செக்ஸ் ஆர்வம் இருக்கிறவங்க ஒவ்வொரு முறை ஆர்வம் வரும்போது மனைவியோட செக்ஸ் பண்ண வேண்டியதில்லை. 1-2 தடவை சுயன்பம் பண்ணிக்கலாம், செக்ஸு பண்ணிக்கலாம். கம்மியாக ஆர்வம் இருக்கவங்க சுயன்பம் எதுவும் பண்ணாதீங்க. செக்ஸ் ஆர்வம் வரும்போதெல்லாம் கணவரோட செக்ஸ் பண்ணுங்கள். 2 பேருக்கும் ரொம்ப இடைவெளி இருந்தால் நீங்கள் 2 பேரும் இதை பற்றி பேசி கலந்துரையாடி கேலண்டரில் குறிச்சுக்கோங்க. வாரத்தில் 3 முறை இல்லை வாரத்தில் 2 முறை, புதன் ஞாயிறு அப்படின்னு மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஞாயிற்றுக்கிழமை 11 மணி இல்லை 10 மணிக்குன்னா நேராக பெட்ரூமுக்கு போயிடலாம் 2 பேரும். அது எதிர்பார்த்து நீங்கள் ரெடி ஆகிடலாம். இந்த மாதிரி சில உத்திகளை பயன்படுத்தலாம். பொதுவாக பெண்கள் செக்ஸை மறுக்கிறது கணவர் சாப்பாடு போடாமல் டார்ச்சர் பண்ணுற மாதிரி தான். அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒருத்தருக்கு ஆர்வம் இருந்தாலே இன்னொருத்தர் ஒத்துழைப்பது நல்ல விஷயம். செக்ஸ் நல்லது, அதனால் அதை மறுக்க வேண்டியதில்லை. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இன்டிமேட் உறவு, இன்டிமேட்டான நெருக்கம் வேறு எந்த உறவுலையும் வர முடியாது. அதனால் அதை நீங்கள் பயன்படுத்திக்கிட்டு உங்களுள்ள உள்ள நெருக்கத்தை அதிகப்படுத்திக்கங்க.